அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மகர ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த மகர ராசி அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி, அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு கிரகம். அதே கிரகம் மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை. இந்த உச்ச பயிற்சியை தான் ருச்சக ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ உங்கள் 3ஆம் வீடான மகர ராசியில் 16/1/2026 முதல் 23/2/2026 சுமார் 38 நாட்களுக்கு ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறது இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். இந்த செவ்வாய் பகவான் நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களை தரக்கூடியவர். நீதி மற்றும் காவல் சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை பெறக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். நவ கிரகங்களின் தடம்பதி என்று அழைக்கக்கூடியவர். ஒருவருக்கு சுறுசுறுப்பையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். ஸோ இவ்வளோ விஷயங்களும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ஸோ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். ஸோ இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுருந்தேன். எந்த விஷயத்தையுமே நான் நினச்ச மாதிரி பண்ண முடியலைங்க. நான் ஒரு விஷயத்தை நினச்சி பண்ணுறேன், அந்த டோட்டலாக அது வேறு விஷயமா நடக்குதுங்க. நிறைய பண இழப்புகளையும் பொருள் இழப்புகளையும் எல்லாத்தையுமே சந்திச்சாச்சு. இந்த காலகட்டங்களில் என்னோடய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வரவே வராது. நான் எதிர்பார்த்தபடி துணிச்சலாகவும் தைரியமாகவும் சில காரியங்களை பண்ணவே முடியாது. ஏன்னா எதை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்குள்ள ஒரு பதட்டமும் பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்துட்டுருக்குங்க. முன்ன மாதிரி என்னால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியல. ஏதாவது இறங்கி பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருவோமோ, மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருவோமோ, கூட இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தினாலேயே என்னால் அடுத்த காரியத்தில் அடியெடுத்து வைக்க முடியாமல் இருக்குங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. வியாபார ரீதியாக இதுவரை இருந்து வந்த கூட்டமைப்புகள், அதாவது உங்களோட இருந்த பார்ட்னர்ஸ் கூட இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக விலகும். பழைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது ஒதுக்குவீங்க. புதுசாக உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவீங்க. அதாவது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். புது பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இந்த பிஸ்னஸில் என்னெல்லாம் தவறுகள் நடந்தது, எந்தெந்த விஷயங்கள் யார் மூலமாக நமக்கு சில இடையூறுகள் வந்தது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரியஸ்தானங்க. நிறைய விஷயங்கள் ஓகே, இதை பண்ணோம்னா இன்றைக்கி நமக்கு வந்து லாபம் வரலினாலும் பரவாயில்ல, நஷ்டமாகாமல் இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயத்தை செய்யாமையே விட்டுருப்பீங்க. அதை செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படிங்கிற துணிச்சல் வருங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பிஸ்னஸ் ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதே பிரான்ச் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். அங்கே தொழிலில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொழிலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த நஷ்டங்கள் எல்லாம் லாபகரமாக மாறும். தேக்க நிலைகள், முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. ஸோ வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றங்களும், வியாபார ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அடுத்தபடியாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தைரியமாக என்னால் செய்ய முடியல. ஏன்னா எல்லா திறமைகளும் இருந்தும், எல்லா துணிச்சலும், எல்லா டேலண்ட்டுமே இருந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பாக அது கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருந்தாலுமே இந்த வேலையை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு வேலையிலேருந்து வெளியே வந்துட்டோம், அடுத்தது வந்து புதுசாக ஒரு வேலையை தேடுறதுனால நம்ம அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம இருப்போமாங்க, நமக்குள்ளேயே ஒரு சில தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ஏற்பட்டு கரெக்டான விதத்தில் ஒரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். புதிய வேலை வாய்ப்புகள், அதாவது அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஒரே வேலையில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கோங்க, அதில் வந்து எந்த ப்ரமோஷன் இல்லை, சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும், அந்த வேலையில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனும் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
நீண்ட நாட்களாக வந்துட்டு ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோம், அந்த கம்பெனியை விட்டுட்டு வெளியே போகலாம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புதிய ஒப்பந்தங்கள், அதாவது புதிய வேலை வாய்ப்புகள், அது மூலமாக உங்களுடைய அந்தஸ்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ரொம்ப நாளாக வந்துட்டு திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. தனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு சில தைரியம் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட பேசி ஓகே தனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட போய் தன்னுடைய விருப்பத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு கூட சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாறும். தான் விருப்பப்பட்ட நபர்களோடு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் நல்ல ஒரு ஒப்புதல்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு 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 அப்ரூவல் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் அகலும். திருமணம் சார்ந்த யோகங்கள் கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் சுப செய்திகள் அப்படிங்கிறது நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும். ரொம்ப நாள் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய அவமானங்களும் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருந்தோங்க. இந்த விஷயத்துக்காக நாங்கள் செய்யாத மருத்துவ முயற்சிகளில், போகாத கோயிலில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோன்னா எங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, நிறைய மெடிசன் சாப்பிட்டாச்சு, ஹெல்த் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய பாதிப்புகள் தான் அடைஞ்சிட்ருக்குறோம். நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது இல்லைன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாருங்க. ஹஸ்பண்ட் வந்து மனைவி கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல, மனைவி வந்து ஹஸ்பண்ட் கூட வந்து டைமே இருக்க மாட்டேங்குது. 2 பேருமே வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த குடும்ப அமைப்புகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகலாம், இல்லை வந்து ஏதாவது ஆன்மீக காரியங்கள் ஈடுபடலாம், ஏதாவது இன்ப சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணோம். ஆனால் எல்லாமே இந்த வேலை விஷயத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால எங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்குங்க. இந்த டைம் இல்லை, 2 பேரும் சரியாக பேசிக்க முடியலைங்கிறதுனால கருத்து வேறுபாடுகள், 2 பேர்த்துக்கு மன ரீதியாகவும் வந்து பெரிய பாதிப்புகள் இருக்குது. 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இல்லை, அந்யோன்யம் இல்லை, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லை. நம்மளோட இந்த உறவு அப்படிங்கிறது வந்து வலு பெறாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, உங்களுடைய அதாவது திருமண உறவுகள், அதாவது இந்த குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான உறவுகள் பலம் பெறுவதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். காரணமே இல்லாமல் 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த நபர்களுடைய தலையீடுகள் இல்லாமல் உங்கள் குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது சரி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் இந்த விலகி போன நபர்களும் இந்த விட்டுட்டு போன நபர்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஏன்னா இந்த லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நிறைய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு. போதும் நம்ம இழந்த விஷயங்கள்லாம் மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் காரணமே இல்லாமல் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கிற மாதிரி அந்த நெருங்கி வந்த உறவுகளை என்னை விட்டு இன்றைக்கி விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. காரணமே இல்லாமல் லவ்வர்ஸ்க்கு மத்தியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம 2 பேருமே வந்து அதாவது வந்து பிரிஞ்சு போயிடலாம், நம்ம வந்து இந்த லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சுங்க. நம்ம கூட நெருக்கமாக இருந்த நபர்கள்லாம் நம்ம வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருது. இந்த நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவாங்க. பிரிந்த நபர்கள், விலகி போனவங்க உங்களை வந்து தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய அந்த குடும்ப உறவுகள், அந்த பலம், அதாவது உங்களுடைய 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு பலம் பெறுவதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும். ஏன்னா வாடகை வெட்டிய வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கோம். தனக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையவே அமையாதாங்க. நிறைய முயற்சிகள் பண்ணுறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு பணம் வச்சுருந்தோம், அந்த பணம் வேறு விதமாக நஷ்டமாகுது. மருத்துவ ரீதியாக சில செலவினங்கள் ஆகுது. கைமாத்தா வாங்கிட்டு உடனே கொடுக்குறோன்னு சொன்னவங்க கூட அந்த பணத்தை கரெக்டான நேரத்தில் கொடுக்கல. லோன் மூலமாக சில விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு லோன் அப்ளை பண்ணியிருந்தோம், அதுவும் வந்து நிலுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வீடு கட்டக்கூடிய யோக அமைப்புகள் ரொம்ப தடைபட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் செவ்வாய் பகவானுடைய உச்சநிலை காலகட்டங்களில் வீடு மற்றும் கட்டிடம், நிலம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப நாளாக நீங்கள் வீடு கட்ட முடியலன்னு சொல்லவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு தருணம். நின்று போன வீட்டு வேலையை ஆரம்பிப்பீங்க, சொந்தமாக ஒரு இடம் வாங்குவீங்க. அதே போல் அந்த வந்து ஆல்ரெடி நீங்கள் வாங்கின இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தேவையான வீடு கட்டக்கூடியதோ இல்லை கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சொத்துக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வருங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கோம்,
நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது, ஆரோக்கியமே இல்லாமல் இருக்குது. உடம்பு வந்து ஆக்டிவாகவே இல்லைங்க, சுறுசுறுப்பாக என்னால் இயங்க முடியல, ஒரு சின்ன வேலையை கூட வந்து ஈஸியாக செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்குது, ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் படிப்படியாக குறையும், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஹெல்த் ரிலேட்டடாக இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு டோட்டலாக விலக போகுதுங்க. அடுத்ததாக இந்த கல்வி ரீதியாக சில முயற்சிகள் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு துறையை தேர்வு செய்வதற்கான, அதை வந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எழுதின எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. அது சம்மந்தப்பட்ட சில முயற்சி, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கும், அதுக்கு உண்டான பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், எனக்கு வர வேண்டிய தொகைகளை வச்சு இந்த கடனை அடைக்கணும்னு முயற்சி பண்ணுறோம், வரக்கூடிய சொத்துக்களை விற்று நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லை நிலத்தை விற்று இந்த கடனை அடைக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணுறேன், அதை என்னால் கரெக்டாக பண்ண முடியலைங்க, ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பலம் கொடுக்கும் அப்படின்னா இந்த நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த அனுகூலங்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த நிலத்தை விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நிலம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வரும். கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான அப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.